ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. கர்த்தரின் வழிகள். வேதம் நம்முடைய வாழ்க்கை தொடர்பான பல நல்ல வழிகளை காண்பிக்கின்றது. ஆயினும் நாம் சந்திக்கும் அனைத்து சூழ்நிலைகளிலும் வேதாகமம் நமக்கு போதுமான வழிகாட்டியாகிவிட முடியாது. அதாவது நாம் சந்திக்கும் ஒவ்வொரு சவால் மிக்க சூழ்நிலையிலும் அதனை கடந்து செல்ல வேதாகமத்தை படித்து ஒரு வழியை கண்டுபிடித்து விட முடியாது. வேதாகம சத்தியங்களை வாசித்து பல விஷயங்களில் நல்ல வழிகாட்டுதலை பெற முடியும் என்பது உண்மையே. வேதம் குறைவற்றது என்று வேதம் சொல்லுகிறது. ஆயினும் வேதாகமம் என்பது முக்கியமாக நம்மை தேவனை நோக்கி செல்லவே வழிகாட்டுகிறது. உன்னுடைய எந்த ஒரு சூழ்நிலைக்கும், எந்த ஒரு பிரச்சனைக்கும், எந்த ஒரு கேள்விக்கும் தேவன்தான் சரியான ஒரு வழியையும் தீர்வையும் காண்பிக்க முடியும் என்பதே வேதம் நமக்கு உணர்த்துகின்ற உண்மை. நாம் வேதாகமத்தை சார்ந்து நிற்க அல்ல, வேதத்தை தந்த தேவனை சார்ந்து நிற்க அழைக்கப்படுகிறோம். எனவே நமக்கு வேதாகமம் மட்டும் போதாது, வேதாகமத்தை நமக்கு தந்தருளின தேவனும் வேண்டும். புதிய சூழ்நிலைகள், புதிய பிரச்சனைகள், புதிய கேள்விகள், புதிய முடிவுகள் எடுக்க வேண்டிய நிர்பந்தங்கள் ஆகியவை வரும்போது வேதாகமத்தை மட்டும் புரட்டி நாம் ஒரு வழியை கண்டுபிடித்து விட முடியாது. அங்கே தேவன்தான் நமக்கு ஒரு புதிய வழியை காண்பிக்க வேண்டும். எனவே வேத விஷயங்களை தெரிந்தவர்களாக மட்டுமல்லாமல் தேவ உறவை அனுபவித்து தேவனை அறிந்தவர்களாகவும் நாம் காணப்பட வேண்டும். செங்கடலை கடப்பதற்கும், யோர்தானை கடப்பதற்கும், எரிகோவை கடப்பதற்கும் பின்பற்ற வழிகள் ஒரே விதமானவைகள் அல்ல. அவைகள் வேறு வேறு வகை. அந்த வழிகள் அந்தந்த சூழ்நிலையில் தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட வழிகள். சிலரிடம் வேதாகமம் உள்ளது, ஆனால் தேவன் இல்லை. சிலரிடம் வேதாகம வழிகளை குறித்த நல்ல அறிவு உள்ளது, ஆனால் தேவனோடு தொடர்பு இல்லை. இதனுடைய விளைவாக அவர்கள் அறிந்த வேத வழிகள் அவர்களுடைய வாழ்க்கையை சூழல்களுக்கு பயன்படவில்லை. தேவனை சார்ந்து வாழும் போதுதான் புதிய புதிய சூழ்நிலைகளில் சரியான வழிகளை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி தர முடியும். சிந்தனைக்கு. இறைவனை குறித்த அறிவினால் பல பட்டங்களை பெறலாம். இறைவனுக்கேற்ற வாழ்வினால்தான் இறையாசியை பெற முடியும். இறைவனை குறித்த அறிவினால் பல பட்டங்களை பெறலாம். இறைவனுக்கேற்ற வாழ்வினால்தான் இறையாசியை பெற முடியும்.